சார் இங்கே பாருங்கள் ரஜினிகாந்த் சார், நாங்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவோ அல்லது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய செயல்பாடு அரசியல் உள்நோக்கத்தோடு இருக்குது அப்படிங்கிறது சம்பந்தமாக பேசுவதற்காகவெல்லாம் இன்றைக்கி நிகழ்ச்சி நடத்தலை நாங்கள். ஆனால் ஒரு புலனாய்வு ஏஜென்சியிடம் இருக்க வேண்டிய ஒரு குறைந்தபட்ச நேர்மை இந்த ஏஜென்சிக்கிட்ட இருக்காங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நாங்கள் இதை தலைப்பாகவும் எடுத்தோம். இதை பேசணுங்கிறதுக்காக தான் எடுத்தோம். சரியா? பாருங்க, 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை சோதனையை நடத்துகிறார்கள். ஏப்ரல் மாதம் இந்த 7, 8, 9 இந்த 3 தேதிகளில் கைப்பற்றிய ஆவணங்களை தாண்டி கூடுதலாக ஒரு சிங்கிள் பிட்டு பேப்பர் கூட இவர்கள் கடிதத்திலும் வைக்கவில்லை, நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்கவில்லை. இவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மணிவண்ணனாக இருக்கட்டும் அல்லது ரமேஷாக இருக்கட்டும், ஆமாம் கவின் பிரசாத், இவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே யார் யாருக்கிட்டெல்லாம் வாக்குமூலம் வாங்கியிருக்கோன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் வாக்குமூலம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி இருக்கக்கூடிய தேதி 8, 9 இவ்வளோ மட்டும்தான். 7, 8, 9 இந்த 3 தேதிக்குள்ளே மட்டும்தான். இந்த ஆதாரங்களை தான் இவங்க கொடுத்துருக்காங்க சார். இதில் எனக்கு என்னென்னா, இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு ஃபோனில் நகிழ்ந்திருக்கக்கூடிய உரையாடல்கள், அந்த ஃபோனில் பகிரப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது பேப்பரில் எழுதி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து பகிர்ந்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு. இந்த டாக்குமெண்ட்டை எல்லாம் தான் பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறாங்க. இவர்கிட்ட பேசியிருக்காரு, இவர்கிட்ட பேசியிருக்காரு, இதுக்கு இவர் பதில் சொல்லியிருக்காரு, இத்தனை பதில் சொன்னபோது இத்தனை சாரை போட்டிருக்கிறாரு, அதனால் இவர் இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன், இப்படி தான் எழுதியிருக்கிறாங்க. சட்டப்பூர்வமாக இந்த மாதிரியான ஆவணங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? இதெல்லாம் குப்பை சார். இதெல்லாம் எப்படி ஒரு ஆதாரமாக இருக்க முடியும்? முரளிதரன் சார் சொன்னார் 10 ரூபா நோட்டை பிடிச்சி நிற்கிறாங்க. 10 ரூபா நோட்டு பிடிச்சி நின்னா என்னத்துக்கு நிற்கிறாங்க? யார் அவங்க? நின்னவங்க யார்? நான் கேட்குறேன். இவன் என்னமோ பெரிய ஆதாரத்தை கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறாரு சார். மேடம் வந்து அந்த வெளிவந்த விதத்தை வந்து நாங்கள் ஏன் கேட்குறீங்க? ஊழல் நடந்திருக்கா? ஊழல் நடக்கலைன்னா வேணும்னு பழி வாங்குறது தானே நீங்கள் வெளியிட்டிருக்கீங்கன்னு நான் சொல்கிறோம். நீங்கள் வேணுமா? நான் என்ன சார், நீங்கள் கேட்ட மாதிரி இடி என்பது ஒரு நேர்மையான அமைப்பா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இதே இடி இதே தமிழ்நாட்டில் அவர் சார் வந்து வசீகரன் சார் வந்து ஆம் ஆத்மி விஷயங்கள்லாம் பேசினார். செந்தில் பாலாஜியை கைது பண்ணது இடி தானே சார்? செந்தில் பாலாஜி என்ன சார் கோர்ட்டில் அஃபிடவிட் போட்டார்? பிரமாண வாக்குமூலம் சார். பிரமாண வாக்குமூலம் என்பது சத்தியம் செய்து போடுவது. அதை வந்து கோர்ட்டு ஏதாவது விசாரணைக்கு உட்படுத்தி பொய்ன்னு நிரூபிச்சுன்னா யார் அஃபிடவிட் போடுறாங்களோ அவங்க தண்டனைக்கு உள்ளாவாங்க. என்ன அஃபிடவிட் போட்டார் கோர்ட்டில் செந்தில் பாலாஜி அமைச்சர்? அவர் போடுறாரு சார், இடி அதிகாரிகள் என்னை பிடிச்சி துன்புறுத்தி நீ வந்து பிஜேபியில் சேர்ந்துரு, நீ பிஜேபியில் சேர்ந்துருன்னு சொன்னாக்க உன்னை நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம். இது அஃபிடவிட்டா இல்லையா? கோர்ட்டு டாக்குமெண்ட்டா இல்லையா? இதுதான் இடியோட லட்சணம். இடி ஒரு அடியாள் வேலையை பார்க்கிறது. பாஜகவுக்கு அடியாள் வேலை பார்க்கிற ஒரு அமைப்பாக இடி மறுத்திருக்கு சார். அதை இடி மறுத்திருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நாங்கள் பேசலன்ட்டு மறுத்திருக்கிறாங்கன்னா அவர் அஃபிடவிட் போட்டிருக்காரா? அதுக்கு அவங்க வேற என்ன ப்ரொசீஜர் எடுத்தாங்க? வேற என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவர் அஃபிடவிட்டா போட்டிருக்காருல. சரி, என்ன செந்தில் பாலாஜிட்ட என்னத்தை கண்டுபிடிச்சாங்க அவங்க? ஏன் இந்த வழக்கில் வந்து செந்தில் பாலாஜி மீது இதுவரையும் வந்து நிரூபிக்கப்படலை? இல்லை, போயிட்டு இருக்கு, என்கொயரி போயிட்டு இருக்கு. அதுதான் சொல்கிறேன். என்ன அந்த என்கொயரிலுமே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? அப்போ இடி என்பது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய தேர்தல் ஆதாயத்திற்காக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது. இன்னைக்கு அதிமுக கூட்டணிக்கு சென்றிருப்பதும் இடியினுடைய மிரட்டலால் தான். இடியை வைத்து நாங்கள் இடி போனாங்களா இல்லையா சார்? வேலுமணி வீட்டில் சர்ச் பண்ணாங்களா இல்லையா? இது மாதிரியெல்லாம் பண்ணாங்களா இல்லை? இது முழுக்க முழுக்க போல இடி வேலுமணி வீட்டுக்கு போல இவங்க இல்ல விஜயபாஸ்கர் வீட்டுக்கு போனாங்க. விஜயபாஸ்கர் வீட்டுக்கு ஏன் ஐடி போனது? இந்த மிரட்டலை அதிமுக பீரியட். அதுதான் சார், இந்த மிரட்டல் அதிமுக பீரியட்ல ஊழல் செஞ்சாரு, குட்கா ஊழல் செஞ்சாரு என்றெல்லாம் குற்றஞ்சாட்டி போனாங்க. இன்னைக்கு மிரட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மிரட்டலால் உருவாக்கப்பட்டிருக்கிற கூட்டணி தான் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி. ஆக இடி இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன்னு சொன்னா, இந்த ஒரு துண்டு சீட்டில் பார்ட்டி ஃபண்டுன்னு எழுதியிருக்கு. பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு எழுதி அதில் ஏதோ ஒரு குறிப்பிட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் குறிப்பிட்டிருக்காங்க. இது யார் எழுதுனா, என்னத்துக்கு எழுதுனா? பார்ட்டி ஃபண்டுனாவே உடனே மு.க. ஸ்டாலின் குற்றவாளியா, உதயநிதி ஸ்டாலின் குற்றவாளியா, அம்மா துர்கா அவர்கள் குற்றவாளியா? என்னங்க அபத்தமாக இருக்குது? உங்களை எப்படிங்க இது வெளியில் வந்துச்சு?
எப்படி வந்து இது யார் வெளியிட்டது, பேப்பருக்கு எப்படி போணுச்சு, இதுல உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றேன். இது அனைத்துமே கட்டுக்கதைன்னு சொல்றேன். இது அனைத்துமே திட்டமிட்டு தேர்தலுக்காக இவர்கள் எல்லா அரசமைப்பு சட்டத்தை சொல்லி முடிச்சிடறேன் மேடம். அரசமைப்பு சட்டத்தை இவங்க மதிக்கிறது இல்லை. எஸ்ஐஆருங்க எதான் அவர் வசீகரன் சார் சொன்ன மாதிரி தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எல்லா அரசமைப்பினுடைய அமைப்புகளையும் மிக தவறாக பயன்படுத்தக்கூடிய சுதந்திர இந்திய வரலாற்றிலே மிக மோசமான ஒரு அரசமைப்பு சட்ட விரோத ஆட்சி நடக்குதுன்னா அது பிஜேபி ஆட்சி தான். நீ மேடையில பேசல, நீங்க கண்டென்ட்ட சொல்லுங்க. நீங்க வந்து நடக்கிறத சொல்றேன், கண்டென்ட் சொல்றேன். நீங்க ஒண்ணும் இப்ப கண்டென்ட்டே சொல்லல. இதெல்லாம் கட்டுக்கதை, இதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்றதுக்கு பேரு கண்டென்ட் கிடையாது. பண்றதுக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்க? தெளிவா அதுல பேப்பர்ல எழுதில. இந்த பாருங்க, கிலாரி நிறுவனத்துக்கு எப்படி கொடுத்தாங்க, என்னென்ன கொடுத்தாங்க, 1300 கோடிக்கு டெண்டர் எப்படி கொடுத்தாங்க, இது எல்லாம் விவரமா இருக்குங்க. விவரங்களின் அடிப்படையில் இப்ப நெறியாளர் இருக்காங்க, எல்லாத்தையும் படிச்சு இல்ல மேடம், அது எல்லாமே பொய்ன்னு சொல்றேன். அதிகாரிகள் சொல்றதும் பொய்ன்னு சொல்றேன். நீங்க பாத்தீங்களா? நான் என்ன கேக்குறேன், என்ன ஆதாரம் நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்துட்டு சொல்றேன். என்ன ஆதாரம் நீங்க பாத்தீங்களா? நாங்க அவங்க ரிலீஸ் பண்ணதை பார்த்துட்டு சொல்றேன். என்னமோ துண்டு சீட்ல என்ன ஆதாரம் இல்லாம சொல்லுங்க, எல்லாமே வேலிட் பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன் நானு. நீங்க சும்மா போற போக்குல ஒரு வார்த்தை வந்து டேலி பண்ணிட்டு போயிடலாம் நினைக்காதீங்க. நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஈடியினுடைய நேர்மை குறித்து பதில் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிஜேபியினுடைய நேர்மை குறித்து அரசாங்க துறையை பற்றி நீங்க கவனம் கொள்ளணும். ஒன்னும் பிஜேபி அமைப்பு அனைத்துமே மிக மோசமான கட்சி நலனுக்காக, பிஜேபியோடது கிடையாது. நீங்க கட்சி நலனுக்காக பயன்படுத்துற கட்சி தான், அமைப்பு தான் வந்து பிஜேபி, அதனுடைய கூட்டாளி தான் நீங்க. சார் இங்க பாருங்க, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூக்கு கீழே தான் டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் வருது. அதுவும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எல்லாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூக்கு கீழே தான் வருது. டிஆர்ஐ டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் பல சென்சிட்டிவ் கேஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. பல சென்சிட்டிவ் கேஸை, ஒரு 100 கோடி ரூபா போதை மருந்து பிடிப்பாங்க, 500 கோடி பிடிப்பாங்க, இப்படி பல கேசஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய நபர்கள் குறித்த பின்புலங்களை கேட்டு அவர்கள் தமிழ்நாடு காவல்துறைக்கும் கடிதம் எழுதலாம், பல மாநில டிஜிபிஸ்க்கும் லெட்டர் எழுதலாம், அவங்களோடு தொடர்புடையவர்கள் குறித்து வழக்கு பதிவு செய்ய வரலாம். இப்படி பல லெட்டர்ஸ் எழுதுறாங்க. சிபிஐ இந்த மாதிரி பல சென்சிட்டிவ் கேஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸ்டேட்டோட டிவிஏசி, என்ஐஏ பல கேசஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் பல கடிதங்களை அவர்கள் எழுதுகிறார்கள் மாநில டிஜிபிஸ்க்கு. ஆனால் எந்த கடிதங்களும் வெளியில் வர்றது கிடையாது சார். எந்த கடிதங்களுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் ஆன்டி விஜிலன்ஸ் கரப்ஷனுடைய ஒரு விசாரணை நடத்துது, விஜிலன்ஸ் கமிஷனருக்கு லெட்டர் எழுதுது, ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதி பெர்மிஷன் கேட்குறாங்க அப்படின்னா எந்த கடிதமும் வெளியில் வந்தது கிடையாது. ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி எழுதிய கடிதம் மட்டும் இப்படி வெளியில் வருது. இது அவ்வளவு சரியான செயலா? அது முதல்ல இல்லை, அதுதான் இல்லீகல் நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கிலே நான் சொன்னது அதுதான். இந்த வழக்கே உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கே எப்படி போடுவதற்கு முகாந்திரம் இல்லை என்பதற்கு இது உதாரணன்றேன். எப்படி என்பதுரை போட முடியும்னு கேட்குறேன். இப்போ இது லீக் ஆனதுனால இதை வச்சுக்கிட்டு அவர் போடுறாருன்னா, லீக் பண்ணப்பட்டது எந்த அடிப்படையில், அதுதான் விசாரணை நடத்தணுன்ற, அதை விசாரிக்கணும். அதில் என்ன நோக்கம் இருக்குன்னு விசாரிக்கணும். அப்போ அதை விசாரிச்சாதான் அதுக்கான நடவடிக்கை, அதுக்கான வழக்கை அரசு தொடுக்கணும். தமிழ்நாடு அரசு, திமுக அரசு தொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இது அதுக்கு தான் வந்து நானும் சொல்கிறேன், வசீகரன் சார்னு சொல்கிறாங்க. இடி முழுக்க பிஜேபியுடைய கைப்பாவையாக, டூலாக மாறி பலகாலம் ஆகிவிட்டது. என்றைக்கு பிஜேபி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததோ அன்றைக்கே இடி, சிபிஐ போன்ற அமைப்புகள் அவர்களுடைய நலனுக்காக பிஜேபியினுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கான ஒரு அமைப்பாக மாறிவிட்டது என்பதுதான் புரிஞ்சு கொள்ளப்பட வேண்டிய விஷயம். இதை வந்து அதுதான் இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. நான் மேடம் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடறேன். இது நடக்கலன்னு மட்டும் நீங்க சொல்லவே இல்லையா அப்படின்னாங்க. நடக்கலன்னு வந்து நான் பல முறை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, பண்ணிட்டேன். நடக்கல நாங்க நம்ப மாட்டோம். ஒரு வார்த்தையில சொல்லல, அத வெளிப்படையா சொல்லவே இல்ல அவரு. இல்ல நான் ஒரு வார்த்தையில சொல்லல. எப்படி வந்து எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க, எப்படி கொஞ்சம் இருங்க மேடம், எந்த உடல் நான் முடிக்கிறேன், டைம் இல்ல, எனக்கு டைம் ஆயிடுச்சு. அதாவது எப்படி எக்ஸாம் நடந்தது, எப்படி வந்து இன்டர்வியூ, அந்த ப்ராசஸ் வேற, இரண்டாவது கடிதம் வேற. ரொம்ப